நெறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கிராஜுவிட்டிய எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷத்துல ரொம்ப சிம்பிளா கிராஜுவிட்டி அமௌண்ட்ட எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கிராஜுவிட்டிக்கான ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் சேலரியோட பேசிக் அண்ட் போனஸ் அலவன்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன்டூ 15/26 இங்க ஃபார்முலா எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட் மந்தோட உங்களோட சேலரி ஸ்லிப் எடுத்துக்கோங்க. அந்த சேலரி ஸ்லிப்ல பேசிக் அண்ட் டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10,000 rupees அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். அந்த கம்பெனில எத்தனை வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப மினிமம் 5 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணாதான் நீங்க கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள். ஸோ 5 இயர்ஸ்க்கு மேல நீங்க ஒர்க் பண்ணிருந்தா மட்டும் தான் இந்த கிராஜுவேட்டி அமௌண்ட்டை உங்களால வாங்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் நான் என்ன போட்டு வச்சிருக்கேன்னா 7 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன். இன்டூ 15/26 இது வந்து ஃபார்முலாலேயே வந்துடும். இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா 40,385 rupees வந்து உங்களோட கிராஜுவேட்டி அமௌண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலால உள்ள டீடைல்ஸ், அதாவது லாஸ்ட் மந்த் சேலரியோட பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், எத்தனை வருஷம் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ் மட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த கிராஜுவேட்டி அமௌண்ட்டை நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.